கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்தவர்கள். இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்தவர்கள். யோவான் 11:32 சொல்லுது, மரியாள் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து அப்படின்னு அந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு மனுஷன் தேவனுடைய பாதத்தில் விழணும், ஒரு மனுஷன் இயேசுடைய பாதத்தில் விழணும் அப்படின்னாலே, என்னால் எதுவும் முடியாத ஆண்டவரை, நீங்கள் தான் இனி என்னை காப்பாற்றணும். ஒரு பாதத்தில் விழுதல் என்றால் அவரே எல்லாமே. இன்னைக்கு நீ என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைப்பா, நீங்கள் தான் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நம்ம அவரை நம்பி அவர் தான் எல்லாமே என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும் அப்படின்றது என்னால் முடியாது, உம்மால் தான் எல்லாமே முடியும் அப்படின்னு நம்ம கேட்டு சரணடைவதற்கு அர்த்தமாகுது. இப்போ யோவான் 11:32 நம்ம வாசிக்கலாம். யோவான் 11:32 அது என்ன படுகிறது? இயேசு இருந்த இடத்திலே மரியாள் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டானே என்றாள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம். அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேருமே இருக்கிறாங்க. லாசர் வியாதிப்பட்டுறார். அப்போது இயேசுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, உன்னோட சிநேகிதர் என்ன பண்ணாங்க, அது மாதிரி வியாதியாக இருக்கிறாரு, நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு. அவர் அப்பவும் வரவே இல்லை. ஆனால் அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இல்லை, தேவ நாம மகிமைக்குரிய வியாதி அப்படின்னு அதை அறிஞ்சு தான் அவர் தாமதமாக இருந்தார். தாமதமாக இருந்ததுக்கப்புறமா திரும்பவும் என்ன ஒரு செய்தி லாசர் மறிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப அங்கே லாசரை மறிச்சதுக்காக அங்கே போகிறாரு. அந்த போகிற வழியில் தான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எதிர்கொண்டு வராங்க. இயேசு இருந்த இடத்துக்கு அவர் போகல, ஆனால் போகிறதுக்கு முன்னாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு வராரு அப்படின்னு கேள்விப்படுறாங்க. இயேசு இந்த கிராமத்துக்குள்ளே வராமல் மார்த்தாள் தம்மை சந்திக்க இடத்துல இருந்துக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா கேள்விப்பட்டு என்ன பண்ண, மரியாள் ஓடி இயேசுவை கண்ட உடனே அவர் பாதத்தில் ஆண்டவரே, நீர் இங்கே இருந்துதான் என் சகோதரன் மறிக்க மாட்டானே அப்படின்னு தேம்பி அழுகுறாங்க. அவங்க அழுகுதை கண்ட உடனே அழுகிற யூதர்கள் அழுகுறாங்க. அந்த நேரத்தில் இயேசுவும் ஆவியில் கலக்கமடைந்து இயேசு கண்ணீர் விட்டார். அவங்க சொல்கிறாங்க, எங்கே நீங்கள் வச்சிங்க, நீங்கள் வாங்க பாருங்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த சபத்தில் பார்த்திங்கன்னா, இயேசுவிட பாதத்தில் விழுந்து, ஆண்டவர், நீங்கள் இருந்தீங்கன்னா என் சகோதரங்க மறிக்க மாட்டானே, நீங்கள் எப்படியாவது என் சகோதரனை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இயேசுவின் பாதத்தில் அவங்க விழுந்து அழுததுனால இயேசு கிறிஸ்து ஜெபிச்சு லாசுவை உயிரோடு எழுப்பினார். அப்பொழுது யாருக்காகனா, தேவநாமம் மகிமைப்படும்படி. அந்த இடத்துல போக முடியாது, நீ விசுவாசால் தேவனுடைய மகிமையை காண்ப அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வெளியே வர சொல்கிறாரு. அப்படியே என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிற எல்லா யூத ஜனங்களும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை விசுவாசிக்கத்தக்கதாக அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்யணும், நம்ம வாழ்க்கையில் தேவநாமம் மகிமைப்படணும் அப்படின்னா நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்தான். ஆனால் அவர் பாதத்தில் விழுந்தணும். ஆண்டவரே, உங்களை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்னு அவர் பாதத்தில் விழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்வார். மார்க்கு 5:22 ஜெப ஆலய தலைவன் எவரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, தான் மகளுக்கு சுஸ்தமாகணும் அப்படின்றதுக்காக இயேசுவின் பாதத்தில் போயிட்டு விழுந்துடுறாரு. எல்லாரும் நிறைய பேர் விழுந்தாங்க. அப்போ நமக்கு நிறைய பேர் இப்போ பார்க்க முடியாது, சில குறிப்பிட்ட. அப்பொழுது மார்க்கு 5:22 சொல்லிட்டு, அப்பொழுது ஜெப ஆலய தலைவர் ஒருவனாகிய எவ்விரு என்பவன் அவரை கண்டவுடனே அவர் பார்த்துட்டு விழுந்து, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டானாம். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, அங்கே போய் அவருக்கு சுகமாக்குறாரு. அவருக்கு தெரிஞ்சிச்சு, இயேசுவால் மட்டும்தான் என் மகளை குணமாக்க முடியும், வேறு யாராலையும் என் மகளை குணமாக்க முடியாதுன்னு போய், வாங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு கெஞ்சலை, அழலை, போய் தப்பால் அவர் பாத்திரம் விழுந்துட்டார். தேவ பாதத்தில் ஒரு மனுஷன் விழுந்தானா அவன் உலகத்தில் மட்டும் விழ மாட்டான். தாவீது சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கைகளை விழுவது நலமாக இருக்கும், உங்களுடைய கால்களை விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷனுடைய கைகளை விழுத்த காட்டிலும் மனுஷனுடைய கால்களை விழுவதை காட்டிலும் நம்ம தேவனுடைய பாதத்தில் விழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் மனுஷன் தலை குனிந்து விட போக மாட்டார், மனுஷங்களை விட மாட்டார், மனுஷர்கள் அவமானப்பட விட மாட்டார். அவர் நம்ம தலையை உயர்த்துவார், நமக்கு நிச்சயமாக ஒரு தெய்வீக சுகத்தை கொடுப்பார். லூக்காவில் பார்க்குறோம், நம்ம ஒரு பாவியாகிய ஸ்திரீ, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, லூக்கா 7:36, 37, 38
பரிசேயர் ஒருவர் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தியிருந்தார் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அந்த அம்மாவுக்கு பைபிளில் பேர் கொடுக்கல, ஆனால் பைபிள் என்ன சொல்கிறா, பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்திருக்கதை அறிந்து ஒரு பரணையில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவருடைய பாதத்தில் விழுந்துட்டாங்க. அந்த அம்மா விழுந்து அழுகுறாங்க. அவங்க அழுத்த தனக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, பாவியாக இருக்கிறாளே தனக்குள்ளே சொல்லி கொள்ளாமல் அந்த அம்மா ஓங்கி அழுகுறாங்க. அழுகும்போது அந்த நிமிஷமே கர்த்தருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடறாரு. சொல்கிறாரு, ஸ்திரீடமாக திரும்பி சீமோனுக்கு, இந்த ஸ்திரீயை பார்க்குறா, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், என் காலுக்கு தண்ணி கொடுக்கல, ஆனால் இவ பாரு என் கண்ணீரால் என் கால்களை நினச்சி தலை மயிரினால் துடைச்சா, நீ என்னை முத்தம் செய்யலை, ஆனால் இவ உட்பிரவேசத்துலேருந்து என்ன பண்ணா, என்னை ஓயாமல் முத்தம் செய்தா, தலையினால் எண்ணெய் பூசி எனக்கு தரல, ஆனால் அவள் பரிமள தைலத்தையே என் காலில் உடச்சி ஊற்றிட்டா. நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுதோ அவன் கொஞ்சமாக அன்பு கூறுவான். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், சுகமாகணும் அப்படின்னாலே இயேசுடைய பாதத்தில் விழணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா இயேசுடைய பாதத்தில் விழணும். நம்முடைய சகோதரன் மரித்தவங்களை உயிரோடு எழுப்பினா இயேசுவின் பாதத்தில் விழணும். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவின் பாதத்தில் போய் விழுந்துட்டார். சிபோரோனேக்கியா தேசத்தலாகிய கிரேக்க ஸ்திரீ ஏசப்பாவோட பாதத்தில் விழுந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம இதில் தெரிஞ்சுக்கிற ஒரு சின்ன கருத்து என்ன, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளால் முடியாது, நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம போராடி பார்த்து முடியாத பட்சத்தில் கடைசியாக அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே இயேசுவே நீர் எங்களை காப்பாற்றுங்க, நீங்கள் எங்கள் தலையை தூக்கி எடுங்க, நீங்கள் எங்களை குணமாக்குங்க, நீங்கள் எங்களை விடுதலையாக்குங்க, நீங்கள் எங்கள் பாவங்களை மன்னிங்க, நீங்கள் எங்களுக்கு சுகந்தாங்க அப்படின்னு அவர் பாதத்தில் விழுந்தால் மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட மரித்து போன எல்லா சம்பவங்களையும் சூழ்நிலைகளையும், மரித்து போன எத்தனையோ ஜபங்கள் இருக்குது, எல்லா ஜபத்துக்கும் கர்த்தர் பதில் தந்து நம்மளையும் கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாய் வாழ வைப்பார். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களையும் அநேக அற்புதங்களையும் செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார்.